2014 அன்னைக்கு தேதியில எங்களுக்கு 10 வருஷம் ஆட்சியோ பிரதமர் மோடி அவர்களுக்கு மீதான ஒரு அபரிமிதமான செல்வாக்கு அப்படிங்கிற இல்லாத சூழல்லையே பல்வேறு இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்துக்கு வந்த ஒரு கட்சியாகவும், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்காதப்போ கன்னியாகுமரியிலையும் தர்மபுரியிலையும் எங்கள் வேட்பாளர்கள் ஜெயித்த ஒரு இடத்தில் இருந்தது இந்த கூட்டணி. நாங்க எங்களுக்கான இடத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அதனால எங்களோட வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும், எங்களோட வேட்பாளர்கள் வெற்றி பெறணும். அதனால யாருக்கு எப்படி ஒரு கோட்டையாக இருந்தாலும் சரி, இப்போது அது பாஜகவினுடைய பக்கமாக திருப்புவதற்காக வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, திரு அண்ணாமலை அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பும் முயற்சி பண்ணுது. அதனால அதை ஏவிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி சீனிவாசன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான சில கேள்விகளை நம்ம முன்வைப்போம். மேடம் வணக்கம். மேடம், இப்போ திமுக பாஜக அப்படிங்கிற என்ன தேர்தல் களம் மாறி இருக்குன்னு என்ன சொல்லியிருக்கீங்க? உண்மையாலுமே என்ன தேர்தல் களம் எப்படி இருக்கு? தேர்தல் களம் இப்போது வெகு வேகமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் திரும்பி வருவதாக நாங்கள் பார்க்கிறோம். தமிழகம் முழுவதுமே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதிலேயும் சரி, தங்களுடைய தேர்தல் பணிகளை துவக்குவதிலேயும் சரி முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் திமுக பாஜகவினுடைய களம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக முழுவதுமாக எங்களுக்கு எதிர் திசையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை பற்றி, பிரதமர் மோடி அவர்களை பற்றி, தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக கோவையை பொறுத்தவரை மாநில தலைவராக வேட்பாளராக இருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்களை பற்றி, இவைதான் அவர்களுடைய கருத்துக்களாக இருக்கின்றதை தவிர இதை சுற்றிதான் அவர்களுடைய அரசியல் களம் அமைத்திருப்பதால் இது திமுக பாஜக இடையேயான தேர்தல் களமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். திமுகவும் அதிமுகவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கும் திமுகவினர் அதிமுகவோட போட்டிங்கிறாங்க, அதிமுகவினர் திமுகவுடனர் போட்டி, 3வது இடம் தான் பாஜக இருக்குன்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த 3வது இடம்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2014 தமிழ்நாட்டில் இதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை நாங்கள் அமைச்சிருந்தோம். அன்னைக்கு தேதியில எங்களுக்கு 10 வருஷம் ஆட்சியோ பிரதமர் மோடி அவர்களுக்கு மீதான ஒரு அபரிமிதமான செல்வாக்கு அப்படிங்கிற இல்லாத சூழல்லையே பல்வேறு இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்துக்கு வந்த ஒரு கட்சியாகவும், ஒரு தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்காதப்போ கன்னியாகுமரியிலையும் தர்மபுரியிலையும் எங்கள் வேட்பாளர்கள் ஜெயித்த ஒரு இடத்தில் இருந்தது இந்த கூட்டணி. அதனால இந்த 3வது இடம் சொன்னதெல்லாம் ஒரு காலம், அந்த காலமெல்லாம் இப்ப மாறி போச்சு. இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா திமுக பாஜக போட்டி அப்படின்னு சொல்றது அதிமுக இடத்தை பிடிப்பதற்கான ஒரு முயற்சியை பார்க்கலாங்க. நாங்க சொல்றது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இது ஒரு அரசியல் களத்துல எங்களுக்கு நேரெதிர் திசையில் இருக்கின்ற திமுக எங்களை வைத்து மக்களிடம் அரசியல் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு பதிலளிக்க கூடியதும், அவர்களுடைய உண்மை நிலையை, அவர்களுடைய ஒரு என்னென்னவெல்லாம் அவங்களோட ஹிப்போக்ரசி இரட்டை வேடத்தை மக்களிடம் அம்பலப்படுத்துவது எங்களோட வேலை. அதனால நாங்க அந்த இடத்த சொல்றோம். அதனால அந்த இடத்துக்கு நாங்க வர்றோம் இல்ல இன்னொருத்தங்க வராங்க அப்படிங்கிறது இல்ல. திமுகவுக்கு இப்ப நேரடி எதிரியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் பதில். கொங்கு மண்டலம் அப்படிங்கறத பாஜக நிறைய இடங்கள்ல போட்டி வருது. அதே மாதிரி அதிமுக பொறுத்தவரை தங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்களுடைய கோட்டையை பிடிக்கிறதுக்கான முயற்சியை நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க எங்களுக்கான இடத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அதனால எங்களோட வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும், எங்களோட வேட்பாளர்கள் வெற்றி பெறணும். அதனால யாருக்கு எப்படி ஒரு கோட்டையாக இருந்தாலும் சரி, இப்போது அது பாஜகவினுடைய பக்கமாக திருப்புவதற்காக வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ 4% வாக்குகள் மட்டுமே பாஜக வச்சிருக்காங்க. அதனால அவங்களால வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி எஸ்பி வேலுமணி சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க 4% வாக்குகள் அப்படின்னு சொல்லி நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க சொன்னீங்கன்னா 2014லயும் சரி 2019லயும் சரி நாங்கள் போட்டியிட்ட இடங்கள் எத்தனை? முதல்ல போட்டியிட்ட போது 7, அதுக்கப்புறம் போட்டியிட்ட போது 5. அப்ப போட்டியிடுவதற்கான ஒரு களமே அமையாமல் எங்களோட வாக்கு சதவீதத்தை அதுதான் அப்படின்னு குறுக்கி பாக்குறதே தவறு. எங்களுக்கு ஒருவேளை எல்லா தொகுதியில நின்றுருந்தோம்னா எங்களோட வாக்கு சதவீதம் நிச்சயமா உயர்ந்திருக்கும். பட் கூட்டணியினுடைய தர்மத்திற்காக குறைந்த இடங்களை போட்டியிட்டதால எங்களுக்கு அந்த சதவீதம் தான் இருந்தது. திமுக எதிர்த்து நிற்கக்கூடிய பாஜகவும் அதிமுக தனித்தனியா நிக்கிறீங்க. இதனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் சதவீத திமுக சாதகமா மாறிடுன்னு வாய்ப்பு இருக்குங்க. நாங்க இந்த தேர்தலை எப்படி பாக்குறோம்னா, ஒரு பிரதமர் வேட்பாளரை வைத்திருக்கக்கூடிய கட்சி, 10 வருட காலம் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தமிழகத்தை பொறுத்தவரை எங்களுடன் இருக்கின்ற அத்தனை பேரையும் அனுசரித்து அவர்களை மரியாதையுடன் நடத்தி ஒரு நல்ல கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்பதுதான் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருக்கிறது. அது அப்படிதான் நாங்க சொல்றோம்.
முதலமைச்சர் தொடர்ந்து எல்லா பிரச்சாரத்திலேயே வந்துன்னா அதிமுக பாஜக இடையே வந்து ஒரு கள்ள கூட்டணி இருக்கு அப்படின்னு விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கள்ள கூட்டணி யாருக்கு யாருக்கு இருக்குன்னே தெரியல. ஒவ்வொரு தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கள்ள கூட்டணி எதுக்காக வைக்கணும்? என்ன பர்பஸ் இருக்கு? இந்த கள்ள கூட்டணி யாருக்காக? நீங்களே ஒரு 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 நேரட்டிவ் கொண்டு வரீங்க. நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா இன்னொருத்தங்க வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த கள்ள கூட்டணி? இருக்கிற கூட்டணி நாங்க அப்படியே எடுத்துட்டு போயிருக்கலாமே. அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு விமர்சனம் வைக்கிறவங்களுக்காக வைக்கிறதா அது. இப்ப கோவை தொகுதியில வந்து போட்டியிடக்கூடிய அண்ணாமலை அவர்களை தோற்கடிக்க திமுகவும் அதிமுக ஒன்னா சேர்ந்திருக்கதா அவர் அண்ணாமலையே சொல்லியிருக்காரு. அதை எப்படி என்ன பாக்குறீங்க? இல்ல, திரு அண்ணாமலை அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பும் முயற்சி பண்ணுது. அதனால அத களத்துல அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை சுற்றி அத்தனை பேரும் எதிராக நிற்கிறார்கள் அப்படிங்கிறத. இதை தமிழ்நாட்டுல ரொம்ப வருஷமா நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு எந்த ஒரு கருத்து அப்படின்னு எடுத்துட்டாலும், எந்த ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துட்டாலும், பாஜகவினுடைய கருத்து ஒரு தேசிய கட்சியாக தனியாக இருக்கிறது. மீது எல்லாத்துக்குமே அதுல மாற்று கருத்துகள் அப்படின்னு வரும்போது ஒரே மாதிரி இருக்காங்க. அதனால வெகு காலமாக இங்கு பாஜக என்று தனக்கான ஒரு தனி அரசியல் இடத்திற்காக போராடி கொண்டிருக்கிறது. 2026 தான் எங்களுடைய இலக்கு, 33 மாதம் கடுமையான போராடுவோம் இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பாஜக தலைவர் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. 57 ஆண்டுகளா ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக மாற்ற பாஜகனால ஆட்சியை பிடிக்க முடியுமா? நீங்க பல்வேறு மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இன்று நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியும். பல்வேறு மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சிட்டு இருக்கு. அந்த கட்சி ஆட்சி அமைக்கணும்னு தானே நாங்க எல்லாம் அரசியல் கட்சியில வேலை பண்றோம். அதனால எல்லாருக்கும் இலக்கு என்பது என்ன? ஆட்சி அமைப்பது. அந்த இலக்கை நோக்கி நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான வேலை செய்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் தாமரை மலரும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க அத்தனை 39 தொகுதியிலையும் தாமரை மலரணும், இல்ல எங்களோட கூட்டணி வேட்பாளர்கள் வரணும்னு விருப்பப்படுறோம். எங்களுக்குத்தான் ஒரு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய செல்வாக்கு, மக்கள் இந்த மத்திய அரசு திட்டங்களால பலன் பெற்றது, இதெல்லாம் இந்த சாதகமான அம்சங்கள் முழுக்க எங்க கூட்டணியில் இருக்கு. நீங்க மத்த 2 பேர்த்த யார் பிரதமர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கூட அவங்களால பதில் சொல்ல முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய மக்கள் புத்திசாலித்தங்கள், கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க. அதனால அவங்க இந்த முறை மத்தியில ஆட்சி அமைக்கக்கூடியது யார் என்பதற்கு தெளிவான விளக்கமா பதில் சொல்லுவாங்க. நன்றி.